ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லிகைப்பூ மாரி சுட சுட இட்லியும் மணக்க சட்னியும் தான் பார்க்க போகிறோம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வந்துச்சுன்னு அர்த்தம். இட்லி இறக்கி வச்சுடலாம். ஒரு கடாயை காய வச்சுக்கலாம். காஞ்சதுமே எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கிடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்த உடனே 3லேருந்து 4 வரமிளகா ஆட் பண்ணலாம். சின்ன சைஸ் இஞ்சி 3லேருந்து 4 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சு பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். 2 பத்தை தேங்காய் ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் போல் புளி ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். புதினா க்ளீன் பண்ணி கழுவி ரெடியாக இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிடலாம். அதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிடலாம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு இறக்கி வச்சுக்கிடலாம். ஆறின உடனேயே மிக்ஸி பவுலில் மாற்றிக்கிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மணக்க புதினா சட்னி ரெடி. நான் இன்றைக்கி இட்லி வெறும் ரேஷன் அரிசி வச்சே இட்லி செஞ்சேன். சூப்பராக இருந்தது. நல்லா பொசுன்னு இருந்தது. சுட சுட இட்லிக்கும் மணக்க சட்னிக்கும் வேறு லெவலில் இருந்ததுங்க. அடுத்த வீடியோவில் புதினா துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். வேறு லெவலில் இருந்தது. நாம் யூடியூப் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.